கமருதீன் வெளிவந்ததில் எனக்கு ரொம்ப வருத்தம்ப்பா. இப்போவும் நான் என் பையனாக தான் நினைக்கிறேன். ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. வெளியே வந்தோடனே நான் சபரி அழைச்சிட்டு போய் அவனுக்கு ஆறுதல் சொல்லி கண்டிப்பாக அவன் கல்யாணத்துக்கு நான் தாயாக நிற்பேன். இந்த தப்பை நான் என்றைக்குமே மனசில் வச்சுக்க மாட்டேன். அவன் நல்ல பையன்தான். டிக்கெட் டு ஃபினாலேயில் அவன் இறங்கலன்னா தான் எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்திருக்கும். கண்டிப்பாக அந்த இடத்துல இறங்குவான்னு தெரியும். அதே தான் அவனும் பண்ணியிருக்கான். அதுதான் அவனோட நேச்சர். அதனால ரொம்ப சந்தோஷம்தான். அவன் டிக்கெட் வாங்கலங்கிறதுல எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது. மக்களோட மனசுல அவனை ஒரு நாயகனா இருக்கான். அதுவே எங்களுக்கு போதும். ஏன்னா நீங்க எல்லாரும் போய் சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் திரும்ப பழைய சபரிய பார்த்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்ல பையன், பரவாயில்லைங்க, நல்லா வளர்த்திருக்கிறீங்கிற வார்த்தையை கேட்கும்போது அவன் பிறந்தப்ப இருந்த சந்தோஷத்தை விட இப்ப பல மடங்கு நான் சந்தோஷப்படுறேன். இவ்வளவு நாள் அவன் நடிக்கிறான்னு சொன்னவங்க வாயில இருந்தே ஓ சபரினா இப்படிதான் அப்படின்னு அவங்களே சொல்லும் போது கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவன் செஞ்சதுனால சேண்ட்ரா கிட்ட ஒரு வார்த்தை சொன்னான். ஏன் நீ இறங்கி வந்தப்பா, நீ தானே வின் பண்ணியிருக்கணும்னு சேண்ட்ரா சொல்லும்போது, இந்த இடத்துல எங்கள் அக்காவோ தங்கச்சியவோ இருந்தால் நான் பார்த்துட்டு இருப்பேனா அப்படின்னு கேட்டான். அந்த வார்த்தை உண்மை. எப்போ வேணாலும் கப்பு வாங்கலாம், எதுக்காக வேணாலும் வாங்கலாம். ஒரு மனுஷன் உயிருக்காக கஷ்டப்படும் போது அதை பார்த்துட்டு இருக்கக்கூடியவன் அவன் இல்லை. நமக்கு அதே ஒரு பெரிய கப்பு தான்ப்பா. ஸோ சாண்ட்ரா அவங்க ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, சபரிக்கு மட்டும் டிக்கெட் டு ஃபினாலே கிடைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனால் சாண்ட்ரா அவ்வளோ கஷ்டப்படும் போது முதல் ஆளாக இறங்கி ஓடி எனக்கு டிக்கெட் டு ஃபினாலே அந்த இது கூட வேணாம் அப்படின்னு சொல்லி போய் உதவி பண்ண அந்த இடத்துல கண்டிப்பாக சாண்ட்ராவே புரிஞ்சிருப்பாங்க. நம்ம சபரி தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு கண்டிப்பாக அவங்க ரெக்கவர் ஆகி வந்தோடனே புரிஞ்சிருப்பாங்க. எனக்கு பார்த்தா சபரி பயமா இருக்கு அப்படின்னு சொன்ன சாண்ட்ரா இன்னைக்கு அந்த இடத்துல செக்யூர்க்காக சபரி தான் கூப்பிடுறாங்க. சபரி பக்கத்துல இருந்தாதான் தைரியம். சபரியை கூப்பிடும் போது அந்த இடத்துலயே சபரி ஜெயிச்சிட்டா.